ஸ்தோத்திரம். நான் சாலமன் சென்னையிலேருந்து வரேன். நான் இங்கே வரும்போது குழந்தை இல்லைன்னு கஷ்டத்தோடு வந்தோம். ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் 2 குழந்தைய கொடுத்தாரு. அப்புறம் இவன் 2வது குழந்தை பிறக்கும்போது பெரிய உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷனு. இங்கே நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நல்லபடியாக சுகப்பிரசவத்தில் 2வது குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு. முதல் குழந்தை சாட்சி சொல்லும்போதே அங்கிள் இவனுக்கு வயிற்றில் இருக்கும்போதே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே கை வச்சு ஜெபம் பண்ணார். நல்லபடியாக உயிரை காப்பாற்றினார். 2வது அற்புதம் எனக்கு 23 டிசம்பரில் ஏதோ ஒரு ஃபீவர் வந்துடுச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன். அது ஒரு மாதம் ஜனவரி ஃபுல்லாகவே தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. நான் இருப்பேனா இல்லையான்ற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிடவே முடியாது என்னால். ஒரு வாய் சாப்பிட்டா கூட அது கசப்பாக தான் இருக்கும். ஒரு மாதம் ஃபுல்லாக எனக்கு உயிர் நம்மளுக்கு இன்னும் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாதுன்னு நினச்சிட்டான்னா அந்த 23 ஜனவரி இங்கே அன்பரின் பாதம் நடக்குது. நான் ஆன்லைனில் பார்த்துங்கிறேன். கேஎம்சியில் என்னுடைய டெஸ்ட்டெல்லாம் நாங்கள் எடுத்துன்னு இருக்கிறோம். அப்போ அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னார், பரலோகத்திலேருந்து ஒரு ஜீவநதி புறப்பட்டு வரும், அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பீர்கள். அப்படி அந்த வார்த்தையை தான் நான் பிடிச்சிக்கினேன். ஆன்லைனில் பார்த்துன்னு இசப்பா அன்பரின் பார்த்து அங்கே போயின்னு இருக்குது. நாங்கள் போகாமல் கேஎம்சியில் உட்காந்து இருக்கேன் என்னுடைய டெஸ்ட்டுக்கு. ஜனவரி மாதமே எனக்கு எல்லா காரியமும் நல்லபடியாக, அந்த டெஸ்ட்டில் எதுவுமே இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வசனத்தை நான் பிடிச்சு கொண்டேன். எனக்கு உயிரை கொடுத்தாரு ஆண்டவர். 3வது காரியம் நான் பிஹெச்டிக்காக அப்ளை பண்ணி பல வருஷமாக நான் படிச்சுன்னு இருந்தேன். ஆனால் இங்கே நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு மாதமாக என்னுடைய ஃபைல்ஸு என்னுடைய எல்லா ஜேர்னல்ஸும் டக்குன்னு பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அவ்வளோ ஞானமே கிடையாது. ஆனால் இங்கே நான் ஜெபம் பண்ணும்போது அங்கிள் ஒவ்வொரு வசனமும் கொடுக்கும்போது அதை எனக்காக நான் எடுத்துக்குவேன். அன்பரின் பாதம் ஆண்டவர் எனக்கு அங்கிள் சொல்லுவார் ஞானத்தை டவுன்லோட் பண்ணி தருவாருன்னு. அந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. எனக்கு ஞானமே கிடையாது. இந்த பிஹெச்டி முடிக்க எனக்கு ஞானம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. பரலோகத்திலேருந்து அந்த ஞானத்தை தடைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி இந்த இடத்துல சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரவீனா. நான் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இவன் என்னுடைய எனக்கு முதல் இவன் பிறந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த அம்மா பிறந்தாங்க. இப்போ பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகுது. போன மாதம் 5ஆம் தேதி பாப்பாவை குளிக்க வச்சு தூங்க வச்சோம். தூங்கி எழுந்த பிறகு பாப்பா நிற்கலை, நடக்கலை. 5ஆம் தேதி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடனே அட்மிட் பண்ணுங்கள் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் எட்டுமே அட்மிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 30 டாக்டர்கிட்ட பாப்பாவை எக்ஸாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாப்பா 6ஆம் தேதி ஃபுல்லாகவும் நடக்கவே இல்லை. நாங்கள் எல்லாருமே குடும்பமாக ஜபிச்சுட்டே இருக்கோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், பாப்பாவுக்கு ஏதாவதுன்னா நாங்கள் ஸ்பைனலில் தான் கை வைப்போம் அப்படியெல்லாம் சொல்லி டாக்டருங்க பயமுறுத்திட்டாங்க. நாங்கள் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஜபிச்சுட்டே இருக்கோம். மறுநாள் காலையில் 7ஆம் தேதி காலையில் பிரதருடைய மங்கள வார்த்தை, எங்கள் அம்மா ரெகுலராக மங்கள வார்த்தை பார்த்துட்டே இருப்பாங்க. ஐயாவுடைய மங்கள வார்த்தை பார்ப்பாங்க. நம்பிக்கை டிவியில் 11 மணிக்கு ஐயாவுடைய மெசேஜ் வரும். அதுவும் பார்த்துட்டு தான் எங்கள் வீட்டில் தூங்குவாங்க. காலையில் 7ஆம் தேதி காலையில் ஐயா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஐயா சொல்கிறாரு, ஒருவேளை என் பிள்ளை இன்னும் நடக்கலைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவர் ஒருவேளை தீர்க்க தரிசனமாக செய்தி மூலமாக சொல்லியிருக்கலாம், ஊழியக்காரங்க மூலமாக சொல்லியிருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் சொல்லியிருக்கோம், பிள்ளைய மான்கால்களின் கால்களை பொறுத்தணும். ஐயா அந்த வசனம் சொல்லும் போது பாப்பா பெட்லேருந்து அவளாவே நடந்து வர ஆரம்பிச்சிட்டா. சோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, ஒரு அருமையான வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 46, 4, 5 ஆகிய வசனங்கள் எடுத்து வாசிக்கலாமா? ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது இனி அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்திலிருந்து சந்தோஷமாய் புறப்படுகிறதா. தேவனுடைய நகரம் என்றால் பரலோகம் என்று அர்த்தம்.
இந்த பரலோக நதி எங்கேருந்து புறப்படுகிறதாம்? தேவனுடைய நகரத்திலிருந்து, தேவன் குடியிருக்கிற பரலோகத்திலிருந்து அது சந்தோஷமாய் புறப்படுகிறதா. எப்படி புறப்படுகிறதா? சந்தோஷமாய் புறப்படுகிறது. ஏன் சந்தோஷமாக கிளம்புது தெரியுமா? அந்த பரலோகத்தில் நம்ம தேவன் இருக்கிறார், அவரால் படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். சந்தோஷமாய் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை ஆசீர்வாதமான வெள்ளத்தில் உங்களை நிரப்பி, உங்களை குளிப்பாட்டி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பரிசுத்தம் பண்ணி, உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணி ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி வைக்கும்படி இன்றைக்கு பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற தேவ நதி ஆண்டவருடைய பிள்ளைகள் வாசம் செய்கிற குடியிருக்கிற வீடுகளுக்குள்ளே அது சந்தோஷமாய் பிரவாகித்து வருகிறது. அல்லேலூயா. அப்படியே உங்கள் இமேஜினேஷனுடைய மனக்கண்களுக்கு முன்னால் கொண்டு வாங்க பார்க்கலாம். பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற தேவ நதி அங்கேருந்து அப்படியே கிளம்பி உங்கள் வீட்டுக்கு நேராக வந்து ஊற்றுனா எப்படி இருக்கும்? ஆமீன். அதுதான் இந்த வசனம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அது எப்படி அந்த கூரையை பிச்சுக்கிட்டு வரேன்னு தெரியுமா? அந்த பரலோகத்தில் உள்ள அந்த தேவ நதி உங்களை சந்தோஷப்படுத்தும்படி ஆசீர்வாதமாய் இறங்கி வரும். யோபு சொல்லுகிறான், பரலோகத்திலிருந்து எனக்கு எண்ணெய் நதி போல இறங்கி வந்தது, அப்பொழுது என் கால்களை நான் நெய்யினால் கழுவினேன் என்று சொல்லுகிறான். காலை எதனால கழுவுனானா? நெய்யால கழுவுனானா. அது எதுக்கு சமம் தெரியுமா? நம்ம பிள்ளைங்க தங்க தட்டில் சாப்பிட்றதுக்கு சமம். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்பு இன்னைக்கு நீ விசுவாசிச்சா உங்கள் வீட்டில் நடக்கும். அல்லேலூயா. ஏன் யோபுவோட வாழ்க்கையில் மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பாரு, நம்ம வாழ்க்கையில் தரமாட்டாரா? யோபுவை ஆசீர்வதித்த அதே தேவன், பாரபட்சம் இல்லாத தேவன், நீ விசுவாசித்தால் உனக்கு அது நடக்கும். அல்லேலூயா. உன் பாதங்களை நெய்யினால் கழுவினாய் என்று சொன்ன வசனத்தின்படி இனி வருகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான செல்வ செழிப்பின் நதி, ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கி இந்த கடன் என்கிற அழுத்தம் தாங்க முடியாமல் தான் நிறைய பேர் தற்கொலை செய்கிறதை பார்க்கிறோம். கடன் என்கிற அழுத்தம் தாங்க முடியாமல் நிறைய பேர் டிப்ரெஷனில் போயிடுறான். கடன் என்கிற அழுத்தம் தாங்க முடியாமல் நிறைய பேர் பின்மாற்றத்தில் போயிட்டு ஆலயத்துக்கு போகிறத நிறுத்திடுறான், ஜெபிக்கிறத நிறுத்திடுறான். அதனால் ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் பரலோகத்திலிருந்து, அது சாதா நீரூற்றா வராதான், நதி போல வருமா. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நதினா எப்படின்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது நல்லா ஃபோர்ஸாக இருக்கும். சொட்டு சொட்டா வர்றது அல்ல நதி. அது சொட்டு சொட்டா வர்றது ஊற்றுன்னு சொல்லுவாங்க. ஊற்றுகிற நாட்கள், ஊற்று எடுத்த நாட்கள் போக நதியின் ஆசீர்வாதத்தை நீங்கள் இனி அனுபவிக்க போகிறீர்களா? அல்லேலூயா. ஆமாம். இனி கணுக்கால் அளவு அல்ல உன் ஆசீர்வாதம், முழங்கால் அளவு அல்ல உன் ஆசீர்வாதம், இடுப்பளவு அல்ல உன் ஆசீர்வாதம், உன்னுடைய மூக்களவும் அல்ல. இனி நீச்சல் ஆழத்தில் நீ போகத்தக்கதாக, ஆசீர்வாதத்தில் நீ நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் நதியை பிரவாகித்து வரப்படுகிறார். அல்லேலூயா. உன்னதமான தேவன் பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரோ அதே போல எந்த வீட்டில் ஆண்டவரை சந்தோஷமா வச்சிருக்கிறீங்களோ அந்த வீட்டுக்குள்ள அந்த நதி வருமா. அல்லேலூயா. எந்த வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுகிறீர்களோ அந்த வீட்டில் தான் அந்த பரலோகத்தின் நதி உங்களை சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் அருவருக்கிற சில காரியங்கள் நம்முடைய வீடுகளில் நடக்கும் பொழுது ஆண்டவர் வேதனையோடு அந்த வீட்டை விட்டு கடந்து போகிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளால் எழுந்தருளி வருகிறார். இப்பொழுது முதல்ல உங்கள் இருதயத்தில் எழுந்தருளி வருகிறார். நீங்கள் போகும்போது உங்களோடு கூட உங்கள் வீட்டில் ஆண்டவர் தங்குவார். அவர் வேதனையோடு கடந்து போக ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளிடம் கொடுக்கக்கூடாது. அன்றைக்கு சவுலை ஆண்டவர் சாராத ஒரு சராசரி மனுஷனாக இருந்தவன், காணாமல் போன ஆடுகளை கண்டுபிடிச்சிட்டு வரும்படி அவங்க அப்பா அனுப்பி விட்டாரு. ஆனால் ஆண்டவர் என்ன நினைச்சாரு? இவனுக்கு பரலோகத்தின் நதியை இவன் மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணி இவனுக்கு ஒரு பெரிய ராஜ மேன்மையை கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்பி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணனான். பாருங்க, காணாமல் போன கழுதையை தேடி போன இடத்துல ஒரு ராஜரீக அபிஷேகம்
பரலோகத்தின் தேவனால் ஊற்றப்படுகிறதுன்றது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அந்த அபிஷேகத்தை வாங்கிட்டு அவர் சாதாரண மனுஷனாக இருந்தவன் ஒரு பெரிய சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினான். அவன் ராஜாவாய் மாறும் பொழுது ஆண்டவர் அவனோடு இருந்தார். வேதம் சொல்லுகிறது அநேக இடங்களிலே இந்த சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்தானாம். அவ்வளவு அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். ஆனால் ஒரு நாள் அந்த ஆவியானவர் அவனை விட்டு எடுக்கப்பட்டார். ஏன் எடுக்கப்பட்டார்? ஏன் அந்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினார்னா, அவனுக்கு சின்ன சோதனை என்று ஒன்று வரும் பொழுது, இந்த சோதனையின் நேரத்திலே அந்த சோதனையை சாதனையாய் மாற்றுகிற ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக ஜோசியம் பார்க்குறவங்கள தேடி போனான். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகள் அப்படின்னா நம்ம பாஷையில் சொன்னால் ஜோசியம் சொல்கிறவங்கள, குறி சொல்கிறவங்கள தேடி போனானா. அது ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இவனை சாதாரணமாக இருந்தவனை நான் எவ்வளவு பெருந்தன்மையாக இவனை ராஜாவாக்கி அவன் நினச்சி பார்க்காத ஒரு பெரிய இடத்துல வச்சேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு விரோதமான ஜனங்கள் மத்தியில் இவன் போய் ஆலோசனை கேட்க போயிட்டானே, என்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கலாம். இல்லைன்னா என்னுடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணணும், உயிரோடு தானே நடமாடிட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்டிருக்கலாமே. இதெல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கேவலம் பிழைப்பிற்காக குறி சொல்லுகிறவருடைய தேடி போயிட்டானேன்னு ஆண்டவருக்கு ரொம்ப மனவேதனை. அவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு பயன்படுத்துது சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் தான் இவனை ராஜாவாக்கினேன்னு என்னுடைய மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஏன் தானோ இவனை ராஜாவாக்கினேன் என்று என்னுடைய இருதயம் விசனப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இவனை எதுக்காக நான் ராஜாவாக்கினேன் என்று சொல்லி எனக்கே மனவேதனை அளிக்கிறது என்று சொல்லி அந்த மனவேதனை ஆண்டவருடைய ஆவியானவர் அவனை விட்டு எடுக்கப்படும்படிக்கு காரணமாய் மாறினது. நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விட்டு எடுக்கப்படுவார். வேதம் சொல்லுகிறது, சவுலிடமிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எடுக்கப்பட்டார், ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே உட்கார்ந்தது. நமக்கு ஆண்டவர் குடியிருப்பதற்காகவே நமக்கு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இங்கே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. இந்த சிங்காசனத்தை பரிசுத்தத்தினால் அலங்காரம் பண்ணி பளபளன்னு வைக்கணும். எப்படி வைக்கணும்? பளபளன்னு வைக்கணும். அப்போ அது சிங்காசனம் அழகாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் அங்கே உட்காருவார். ஒருவேளை அவரை நீங்கள் கண்டுக்கலைன்னா, இல்லைன்னா அவரை நீங்கள் மனவேதனைப்படுத்திட்டீங்கன்னா சைலண்டாக வெளியே போயிடுவார். அதன் பிறகு அந்த இடம் காலியாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு பொல்லாத ஆவி வந்து உட்கார்ந்துருமா. இன்றைக்கி ஏன் சில பிள்ளைகளுடைய சரீரத்திலே வந்து அமர்ந்து அவர்களை வேதனைப்படுத்தி அவங்கள இயக்கிட்டு இருக்குது? அவர்களாக இயங்க மாட்டாங்க. முன்னால் நம்முடைய மீட்டிங் வந்துட்டு இருந்த ஒரு கேரளா ஃபேமிலி, இங்கே இருக்கிறது வரைக்கும் நிறைய நல்ல காரியங்கள் நடந்துச்சு. பிள்ளைக்கு வேலை கிடச்சிருச்சு, பையன் செட்டில் ஆகிட்டான், பொண்ணு செட்டில் ஆகிட்டா, பொண்ணு வெளிநாட்டில் இருக்க, எல்லாமே நடந்துருச்சு. பையனுக்கு கல்யாணமாக நடந்துருச்சு. இப்போ பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா, ஒரு பொல்லாத ஆவி அவங்க மருமகளுக்குள்ளால் போய் உட்காந்து வீட்டில் எல்லாரையும் போட்டு ஒட்டைக்கிறதும் அடிக்கிறதுமாக ஒரே வேதனை. வீட்டுக்குள்ளால் தூங்க முடியலை. எல்லாரும் நிறைய நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. கடைசியாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை அழைச்சிட்டு வந்தாங்க. பயங்கரமான ஒரு அலக்களிப்பின் ஆவி. அது எந்த தூரத்தில் இருக்குதுன்னா, அவளை கல்யாணம் பண்ணும்போது நம்ம டிவி ப்ரோக்ராம் வீட்டில் போடும்போது இவர் தான் ஸ்டீஃபன் ஐயா, இவர் மூலமாக தான் இவர் மூலமாக வந்த தீர்க்க தரிசனம் தான் நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துன்னு இவளுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி அடிக்கடி என்ன டிவியில் பார்த்துருக்குறா. ஆனால் எங்கே வந்திருக்கிறான்னு அவளுக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நல்ல கவனிங்க. அப்படியே வந்து உட்காந்துருக்கா. என் கேபினுக்குள்ளே வந்து என் கிட்ட வரமாட்டேன்றா. முன்னாடி வா மகளேன்னா வரவே விட மாட்டேங்குது. அது கிட்ட வர மாட்டேங்குது. பயந்து அவங்க புருஷனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே போய் ஓரமாக நடிங்க போய் உட்காந்துருச்சு. ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க எல்லா காரியத்தை சொன்னாங்க. முந்தின நாள் என்ன நடந்தது, அதுக்கு முன்னால் என்ன நடந்தது, எல்லா காரியத்தையும் விவரித்து சொன்னாங்க. கடைசியாக அந்நிய பாஷையில் பேசி அப்படியே முன்னால் கொண்டு வந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை அவள் மேலே ஊற்றின பொழுது அவருடைய கண்கள் திறந்தது. ஹல்லேலூயா. பயங்கர அலக்கழிச்சு அந்த இடத்துல உருண்டு புரண்டு இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளையின் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, இப்போ புறப்பட்டு போன்னு சொன்னதுக்கு பிறகு அவளை விட்டுருச்சு. அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறா. முழிச்சு கண்ணை திறந்து அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துட்டு பார்த்தாச்சுன்னா, நீங்கள் ஸ்டீஃபன் சார் தானே, உங்களை நான் டிவியில் பார்த்துருக்கேன். அப்போ பாருங்க, அவள் எங்கே இருக்கிறா, யார்கிட்ட வந்து இருக்கிறா, ஒன்றுமே தெரியாத அளவுக்கு அவளை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு அசுத்த ஆவி. சில நேரங்களில் இந்த சாசு பிடிச்சவங்களை எல்லாத்தையும் சிலர் வீட்டில் வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாது
இந்த உள்ளே இருக்கிற ஆவி தான் இந்த பிள்ளை இயக்குதுன்னு தெரியாது. இவங்களா போட்டு அடிப்பாங்க, தொடப்பை போட்டு அடிப்பாங்க, ஓங்கி அற விடுவாங்க, முடியை பிடிச்சி சுற்றுவாங்க. அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வேதனையை கொடுக்கும். ஏன்னா அவளுக்கு தெரியாது, அவளுக்குள்ள இருக்கிற ஆவி அதை இயக்குகிறது. அன்றைக்கு சவுலுடைய வாழ்க்கையில் அப்படி அந்த ஆவி இருந்ததுனால என்ன பண்ணிச்சு, அந்த அசுத்த ஆவி உள்ளே போய் அவனை பட்டயத்தை நட்டு மேலே விழுந்து அவனை தற்கொலை பண்ணக்கூடிய விதத்தில் அவனை தற்கொலைக்கு நடத்தி போய்விட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதனால நம்முடைய இருதயத்தை மட்டும் ஆண்டவருக்கு எப்பவும் பரிசுத்தமாக வச்சுக்கணும். அது எவ்வளவுக்கு எவ்வளோ அலங்காரமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் மகிழ்ச்சியாய் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த சைடில் சவுல், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தாவீது. அப்போ இந்த சவுல் செத்து போன உடனடியாக, அவன் சூசைட் பண்ண உடனடியாக அந்த ராஜா ஸ்தானத்தை ஆண்டவர் நிரப்பும்படிக்கு இன்னொருத்தனை செலக்ட் பண்ணுறாரு. அவனுடைய பேர் தான் தாவீது. இந்த வசனம் சொல்லுகிறது சவுலை குறித்து, சவுலிடமிருந்து அந்த கர்த்தருடைய ஆவியானவர் எடுக்கப்பட்ட பொழுது அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான் என்று வேதம் சொல்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கின பொழுது அவன் நாளுக்கு நாள் பலத்தானான். உன்னுடைய பலன் எதில் இருக்குது தெரியுமா? நீ சாப்பிடுகிற ஆகாரத்தில் இல்லை, அது ஒரு பகுதி தான். ஆனால் அதனுடைய முழு பகுதி எதில் இருக்குன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா அதுதான் உனக்கு பெரிய பலன். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார், அவன் நாளுக்கு நாள் பலத்தான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு பிறகு நீங்க எல்லாரும் நாளுக்கு நாள் பலப்படணும், நாளுக்கு நாள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்பிரிச்சுவலாக யார் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள பிசாசு நெருங்க முடியாது, அவங்க கிட்டையே வர முடியாது. கிட்டத்தட்ட ஒரு மாசமாக எல்லாருடைய தூக்கமும் போச்சு. ஆனால் ஆண்டவரை தேடி வந்தாங்க. அன்னைக்கு அயர்ந்த நிறுத்துறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலருங்க இருக்கலாம், எனக்கு தூங்கினா தூக்கம் வரல, நான் புரண்டு புரண்டு படுக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரையை கொடுக்கிறாரா. ஆனால் உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா நிம்மதியான தூக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். நிம்மதியானதான் பரலோகத்தின் நதி உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். நிறைய பேருக்கு கடன்காரனை நினச்சா தூக்கம் வரல. அதனால தான் இன்னைக்கு உங்கள் பிள்ளை நான் கடன் பட்டுட்டேன், ஒரு முறை எனக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, நீ ஞானமாக இருப்பேன் ஆண்டவரே, ஞானம் இல்லாமல் இந்த கடனை வாங்கிட்டு ஆண்டவரே நான் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நல்லா ஹெல்ப் பண்ணுவார். நீ கேட்கணும், வா திறந்து கேட்கணும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்கிறாங்க, அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். ஆமேன். நீ கேட்கணும், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நிறைவானது கொடுப்பாரு. இந்த வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற தேவ நதி எந்தெந்த பிள்ளைகளுடைய வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கிறதோ அங்கே அவங்கள சந்தோஷிப்பிக்க இறங்கி வருமா. ஒரு அழகான வசனம், சங்கீதம் 65:9 ஒரு வசனம் இருக்கு. தேவரே பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். இங்க வருது பாருங்க, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைய பண்ணுகிறீர். அல்லேலூயா. வியாபார ஸ்தலத்துல எப்ப தானியம் விளையும், எப்ப லாபம் விளையும்? இன்னைக்கு நிறைய பேர் நஷ்டத்தையே அறுவடை செய்துட்டு இருக்காங்க. ஏன்னா பரலோகத்தில் உள்ள டேப் உங்களுடைய வியாபார ஸ்தலத்திற்கு நேராக, வே ஆஃப் ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங்க்கு நேராக ஓப்பன் பண்ணி விடப்பட வேண்டிய அந்த பரலோகத்தினுடைய இந்த டேப் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றார், அதை இன்னைக்கு திறந்து விட்றார். திறந்து விட்டால் நதி இறங்கிடும். ஆமேன். இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளை விசாரித்து அவற்றிற்கு நீர் பாய்ச்சுகிறார். இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் விசாரிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு என்ன பிரச்சனை மகளே, உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாருடைய பிரச்சனைகளை இன்னைக்கு ஆண்டவர் கேட்பார். ஆமேன். அம்மா விசாரிச்சு அதற்கு நீர் பாய்ச்சுகிறாராம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறதுக்கு ஆண்டவர் உங்களை விசாரிக்கலை. உன் கஷ்டத்தை எல்லாத்தையும் இன்னைக்கு மனம் விட்டு ஆண்டவரிடத்தில் பேசுங்க. சிலருக்கு குமரிட்டு நிற்குது, விட்டா அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி குமரிட்டு நிற்கிற உன் கவலைகள், உன் வேதனைகள், உன் கடன்கள், உன் அவமானங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சிருங்க. வச்சுட்டு ஒரே ஒரு காரியம், ஜீசஸ் என்னை ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன், உரிமையோடு வந்திருக்கிறேன், உறவோடு வந்திருக்கிறேன், எனக்காக ரத்தம் சிந்திருக்கீங்க, உங்கள் பிள்ளை தானே, நான் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். பரலோகத்திலிருந்து எண்ணெயை கர்த்தர் திறந்து விடுவார்.
பரலோகத்தின் தேவ நதியினாலே அதை மிகவும் செழிப்பாக்குவார். செழிப்பு வேற, மிகவும் செழிப்பு வேற. கடந்த நாட்களில் உனக்கு வறட்சி, பஞ்சம், கடன். ஆனால் இந்த வசனத்தை இன்னைக்கு நீங்க பிடிச்சு சொல்லுங்க, மிகவும் செழிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம், மிகவும் செழிப்பு. சொல்லுங்க, மிகவும் செழிப்பு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர். எனக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரி, என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதியை உன் வீட்டை சந்தோஷிப்பிக்கும்படி அனுப்பும்படி இயேசு இப்பொழுது வந்திருக்கிறார். இப்பொழுது அந்த சந்தோஷம் உன் இருதயத்தை நிரப்புகிறது. அந்த சந்தோஷம் உன் வீட்டை நனைக்கிறது. அந்த சந்தோஷம் உன் வியாபார ஸ்தலங்களை நனைக்கிறது. உன் ஊழிய ஸ்தலங்களை நனைக்கிறது. உன் வேலை விஷயத்தில் அந்த சந்தோஷத்தை நீ காண்பாய். இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற வசனத்தின்படி இப்பொழுது இவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலே இவர்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் மறைவதாக, கேன்சர் மறைவதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் உள்ள கட்டிகள் கரைந்து போவதாக, மூச்சு திணறல்கள் மறைவதாக, தோல் வியாதிகள் மறைவதாக, இருதய வியாதிகள் மறைவதாக, வீசிங் பிரச்சனைகள் மறைவதாக. இயேசு நாமத்தினால் சந்தோஷமான நதி வரும்பொழுது குடும்பத்திலே நீ சந்தோஷமான சுப காரியங்கள் நடப்பதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் இணைப்பீராக. இள வயதின் விதவைகளை கர்த்தர் நினைத்தருளி மறுவாழ்வு தருவீராக. ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் கடன்ல கஷ்டப்பட்டுட்டு மாட்டிக்கிட்டு கண்ணீரோடு அலைகிறாங்களோ இவர்களுடைய கடன்களை அடைக்க பரலோகம் இன்றைக்கு மதகை திறந்ததற்காய் உமக்கு நன்றி. ஏதோ ஒரு காரியத்தை செய்து என் பிள்ளைகளுடைய கடன்களை அடைப்பீராக. வெள்ளியும் பொன்னும் உம்முடையது, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை நீர் வைத்திருக்கிறேன். பூமியின் அதன் நிறைவும் உம்முடையது. அந்த நிறைவை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லா குறைவுகளை நிறைவாக்குவீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, இன்று முதல் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், இன்று முதல். சொல்லுங்க, இன்று முதல் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். தெய்வமே, 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 என்னை புது சிருஷ்டியாக்கும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்திலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறதை இப்பொழுது என்னுடைய விசுவாச கண்களில் கண்டு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உன் வீட்டில் நான் நிரந்தரமாக இருப்பேன் என்று சொல்லுகிறேன். இனி உன் வீடு அசையாது என்று சொல்லுகிறேன். உன் வியாபாரத்தை ஒருவரும் அசைக்க முடியாது. உன் சரீரத்தை ஒருவனும் அசைக்க முடியாது. உன்னுடைய வருமானத்தை ஒருவனும் அசைக்க முடியாது. உன்னுடைய ரட்சிப்பை ஒருவனும் அசைக்க முடியாது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வீட்டிலே அசையாத நங்குரமாய் நீர் இருந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா குறைவுகள் மாறட்டும். ஆண்டவரே, வேதனை மாறட்டும். இன்று முதல் என் பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கத்தை தாரும். அது மட்டுமல்ல, காலைதோறும் என் பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னேன். அதிகாலையிலே அவர்களுக்கு சகாயம் பண்ணுவேன் சொன்னேன். என் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே என்னென்ன உதவி அவசியம் என்று உமக்கு தெரியும். நீர் குறிப்பறிந்து செயல்படுகிற தெய்வம். என் பிள்ளைகளுக்கு அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை தார். அன்றன்றுள்ள எல்லா கமிட்மெண்ட்ஸை கிளியர் பண்ண பிள்ளைகளுக்கு வழி திறப்பீராக. என் பிள்ளைகளோட டெய்லி ப்ரோக்ராமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. என் பிள்ளைகளுடைய அஜெண்டா, இவருடைய ஒவ்வொரு நாள் அனுதின செயல்பாடுகளை நீரே நிர்ணயம் பண்ணும். நீரே அதை முடிவு பண்ணும். என் பிள்ளைகளை பாதுகாப்பாய் கொண்டு போய் பாதுகாப்பாய் கொண்டு வரும். அடுத்த மாதம் நிறைய நல்ல செய்திகளை கேட்கட்டும். ரட்சிப்பிற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டில் ரட்சிப்பின் நதி இறங்கி வருவதாக. ரட்சிப்பின் நதி இறங்கி வந்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை எல்லாரையும் அது நனைத்து ரட்சித்து சபையிலே தூண்களாய் அவர்களை நிறுத்துவீராம். ஆண்டவரே, இப்பொழுதும் அநேக பிள்ளைகள் எனக்கு குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லைன்னு வந்திருந்தாங்கன்னா, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அதற்கான வழிகளை கர்த்தர் திறந்து தாரும். என் பிள்ளைகளை படிக்க வைக்கிற கடமை பெற்றோருக்கு மட்டுமல்ல, உமக்கும் இருக்கிறது. உங்களை நாங்கள் இணைச்சிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு அதுக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. நாங்கள் உரிமையோடு கூப்பிட்றோம். வந்து என் பிள்ளைகளுக்கு
எல்லா ஃபீஸையும் கட்டி என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. இம்மாதம் 30ஆம் தேதி நெக்ஸ்ட் பேட்சை துவங்க திட்டமிட்டுள்ளோம். குறைந்த இடங்கள் மட்டுமே உள்ளன. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.